அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம். தட்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம். மகர சங்கராந்தி. சூரிய பகவான் மேசம் சிம்மராசியில் பலம் பெறுவதை விட மகர ராசியில் அமர்வதே மிக அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தை பொங்கல், தை பூசம், தை அமாவாசை நிறைய சுப முகூர்த்தங்களை தாங்கி வருகிறது தை மாதம். 12 ராசி அன்பர்களுக்குமே தை பிறந்தால் நல்வழி பிறக்கும். நல்ல காலம் பிறந்துவிட்டது. எல்லோருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்து நிற்கும். தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கலாம். விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். தை மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து இந்த மாதம் தொடங்குகிறது. 9 நவகிரகங்கள் மூலம் பொது பலனாக மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசியின் அதிபதி புதன். ஜென்ம ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் நேர் 7ஆம் வீட்டிலே தை மாதம் 18ஆம் தேதி வரை செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். இது அற்புதமான அமைப்பு. 3ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டிலே காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். அரசு மூலம் அனுகூலமான பலன் மிதுன ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி, கூடுதல் சம்பளம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வது மிதுன ராசிக்கு அஷ்டம பலம் கூடுகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பயம், பதற்றம், கடன், நோய், வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் அடித்து நொறுக்கி இல்லாமல் செய்கிறார் சூரிய பகவான். நேர் 7ஆம் வீட்டிலே புதன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் அமர்ந்து மிதுன ராசியை பரி செய்யும் பொழுது தைரியம், வீரம், பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள். மிதுன ராசிக்கு எதிர்காலத்தை பற்றிய வேண்டா வெறுப்பான குழப்பமான மனநிலை மாறுகிறது. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை முன்னேற்றத்தை நோக்கி மிதுன ராசி என்பவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு தை மாதம் முதல் ஏற்படுகிறது. வியாபாரம், தொழில், வர்த்தகம், விவசாயம் அனைத்திலும் ஜொலிக்க அமைப்பு உண்டு. வெள்ளாமை, விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். விலை உயரும். தை மாதம் 4ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி என்பவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சில பேருக்கு கடன் பிரச்சனை, நோய் தொந்தரவு, சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகளை அனுபவித்திருக்கக்கூடிய நிலை வந்திருக்கும். தை மாதம் 4ஆம் தேதி 7ஆம் வீட்டிலே போய் குரு பகவான் பார்வையில் அமர்கிறார். மிதுன ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனடியாக செட் ஆகும். திருமணம் நடக்கும். விபரீத ராஜயோகம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தை மாதம் மிதுன ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக சனி பகவான் கண்டகத்திலும் அஷ்டமத்திலும் அமர்ந்து அனுபவங்களை கொடுத்தார், அவஸ்தைகளை கொடுத்தார், மீள முடியாத அளவுக்கு துன்பங்களை கொடுத்து விட்டார். அந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிலே பாக்கியத்திலே அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், தந்தை வழி சொத்துக்கள் மூலம் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு
அபரிவிதமான லாபங்களை கொடுக்கப் போகிறார். தந்தை காலத்திற்கு பிறகு தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த தை மாதம் முதல் முயற்சி செய்யலாம். தை மாதத்தில் கூட தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இளைஞர்கள் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் வேலை விஷயமா, தொழில் விஷயமா, படிப்பு விஷயமா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மிதுன ராசி இளைஞர்களுக்கு இந்த தை மாதம் முதலே ஏற்படும். செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டை பரிசுகிறார். தொழில் நன்றாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். சிறிய அளவு முயற்சி செய்து கொண்டிருந்தேன், அது பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, பெரிய கடை, பெரிய வர்த்தகம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உதவிகள் கிடைத்தது. பொருளாதார நிலை வந்தது. நான் பெருசாக தொடங்கிட்டேன் அப்படின்னு மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய நிலை இந்த தை மாதம் உண்டு. செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு விரிவுபடுத்துகிறார். சிறிய அளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் பெரிய அளவு மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகிறது. 11ஆம் வீட்டிலே குரு பகவான் தை, மாசி, பங்குனி, சித்திரை இன்னொரு 4 மாத காலம் தொழில்ஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நியவன்யம் மேம்படும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும். திருமணம் நடக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். தொழில் வேலை மூலம் ஏற்பட்ட தடை தாமதங்கள் அகலப்போகிறது. பொருளாதார தடை மிதுன ராசிக்கு இல்லை. தை மாதம் 20ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு பூர்வீக புண்ணிய பலம் உண்டு. சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து கொள்ளலாம். தந்தை வழி உறவுகள் மூலம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அண்டை அயலான் எல்லோருமே உங்களை புரிந்து அறிந்து கொள்வார்கள். சண்டை சச்சரவுகள், பகையெல்லாம் ஒடுங்கிவிடும். தை மாதம் 18ஆம் தேதி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் 8ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சாரார். புதன் சூரியன் கூட்டணி சேர்ந்து அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை இந்த மாதம் தீர்த்து கொள்ளலாம். பேச்சால், வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் மிக மிக அற்புதம். 8ஆம் வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேரும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் அமரும்போது செவ்வாயுடன் கூட்டணி சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நியவன்யம் மேம்படும். அன்பு பாசம் மேலோங்கும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழி மிதுன ராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே தை மாதம் நல்வழியை காட்டப் போகிறது. 4ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் இரவு நேரங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். விஷக்கடி பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தை மாதம் மிதுன ராசி என்பதற்கு கோச்சார கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. நேர் 7ஆம் வீட்டிலே சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரக கூட்டணி மிதுன ராசியை பரிசீலிக்கும் பொழுது எதிர்பாலினத்தவர்கள் மூலம் நன்மை உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்நியவன்யம் மேம்படும். பேச்சால், வாக்கால் சாதுரியமாக, புத்திசாலித்தனமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தை மாதம் மிதுன ராசி அன்பர்கள் பெறப்போகிறீங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.